தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. பொங்கல் பண்டிகை மகிழ்ச்சியோட கொண்டாடுற வசதியா மொத்தம் 6 நாட்கள் தொடர் விடுமுறை கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. அதுக்கு மறுநாள் மாட்டுப் பொங்கல் 15ஆம் தேதி, 16ஆம் தேதி உழவர் திருநாள்னு 3 நாட்கள் அரசு விடுமுறை தினமா இருக்கு. வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதின்றதால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவு கிடைச்சா சனி ஞாயிற்றுக்கிழமைகளோட சேர்த்து 6 நாட்கள் பள்ளிகளுக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் விடுமுறை கிடைக்கின்ற நிலைமை இருந்தது. இதனால 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கணும்னு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் எதிர்பார்த்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி 17ஆம் தேதி விடுமுறை கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஸோ ஜனவரி 14, 15, 16, 17, 18, 19ன்னு மொத்தமாக 6 நாட்கள் இந்த முறை விடுமுறை வரப்போகுது. பொங்கல் பண்டிகையை கொண்டாட பல லட்சக்கணக்கான மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வாங்க. இப்போ இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்க போறாங்க. சிறப்பு ரயில்களையும் தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊருக்கு போகிற வகையில் 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்க பிளான் பண்ணியிருக்கிறதா போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. பொங்கல் பண்டிகைக்காக ஜனவரி 10லேருந்து ஆரம்பித்து 11, 12, 13 ஆகிய தேதிகளில் 14,104 பேருந்துகள் இயக்க பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 இடங்கள்ல இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுது. ஜனவரி 10, 11, 12, 13 ஆகிய தேதிகளில் வழக்கமாக இயக்கப்படுற 8,368 பேருந்துகளோடு சேர்த்து கூடுதலாக 5,736 பேருந்துகள் இயக்கப்படும். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இதுவரைக்குமே 1,50,000 லட்சம் பேருக்கு மேலே சிறப்பு பேருந்துகளில் முன்பதிவு செஞ்சுருக்காங்க. சொந்த ஊர் போகிற மக்கள் கிளாம்பாக்கம், கோயம்பேடு பேருந்து நிலைகளில் மட்டும் இல்லாமல் இணையதளம் மூலமாகவும் பேருந்துகளை முன்பதிவு செய்யலாம். பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறமா சென்னை திரும்பும் மக்களுடைய வசதிக்காக ஜனவரி 15, 16, 17, 18, 19 ஆகிய தேதி வரைக்கும் மொத்தமாக 15,800 பேருந்துகள் இயக்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் விழாவுக்காக பொதுமக்கள் சொந்த ஊருக்கு போயிட்டு வர வகையில் 22,676 சிறப்பு பேருந்துகள் இயக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆம்னி பேருந்து உரிமையாளர்களோட 2 நாட்கள் ஆலோசனை மேற்கொண்டிருக்காங்க. கிளம்பாக்கத்துல இருந்து தான் ஆம்னி பேருந்துகளை இயக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மதுரவாயில், கோயம்பேடு சாலைகளில் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றக்கூடாது. ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் குறித்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வரதா சொல்றாங்க. ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க தமிழ்நாடு முழுக்க 30க்கும் மேற்பட்ட சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு குழுவிலும் 3 பேர் இருப்பாங்க. அடுத்த வாரத்திலிருந்து இந்த சிறப்பு குழுக்கள் செயல்படும். இந்த குழுவினர் நெடுஞ்சாலை மற்றும் முக்கியமான பேருந்து நிலையங்களில் திடீர் சோதனை நடத்துவாங்க. அதிக கட்டண வசூல் உட்பட விதிமீறல்கள் இருந்தால் அபராதம் விதிக்கிறது, பர்மிட்டை சஸ்பெண்ட் செய்கிறது, பேருந்து சிறை வைப்பு மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கோயம்பேட்டில் இருந்து ஈசிஆர் மார்க்கமாக போகிற பேருந்துகள் காஞ்சிபுரம், வேலூர், திருத்தணி மார்க்கமாக போகிற பேருந்துகளை இயக்கப்படும். மாதவரத்திலிருந்து பொன்னேரி, ஊத்துக்கோட்டை, ஆந்திரா போகிற பேருந்துகள் மற்றும் திருச்சி, சேலம், கும்பகோணம், திருவண்ணாமலை போகிற குறிப்பிட்ட சில பேருந்துகளும் இயக்கப்படும். இது இல்லாமல் புதுச்சேரி, கடலூர், திருச்சி, திருநெல்வேலி, கோவை, சேலம், திருவண்ணாமலை உட்பட வழித்தடங்களில் போகிற பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும். அடுத்ததாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுது. தெற்கு ரயில்வே இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. வண்டி எண் 06190 மற்றும் 06191 இது தாம்பரத்திலிருந்து திருச்சி மற்றும் திருச்சியிலிருந்து தாம்பரம் வரைக்கும் சதாப்தி சிறப்பு ரயிலே இயக்கப்படும். இந்த ட்ரெயினுக்கு ஜன் சதாப்தி சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல்னு பெயரிடப்பட்டிருக்கு. இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் ஜனவரி 10, 11, 12, 13, 17, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் இயக்கப்படும். இந்த ட்ரெயின் காலை 5:35 மணிக்கு சென்னை தாம்பரத்திலிருந்து கிளம்பி தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சிதம்பரம், பன்ருட்டி, விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர் மற்றும் செங்கல்பட்டு வழியா 12:30 மணிக்கு திருச்சிக்கு போகும். இது இல்லாமல் சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு 4 சிறப்பு ட்ரெயின் இயக்கப்பட இருக்கு. தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு ஜனவரி 13ஆம் தேதியில சிறப்பு ட்ரெயின் இயக்கப்பட இருக்கு. இந்த வண்டி எண் 06093. தாம்பரத்திலிருந்து இரவு 10:30 மணிக்கு புறப்படுற இந்த ட்ரெயின் மறுநாள் காலை 12:30 மணிக்கு கன்னியாகுமரி போயிடும். அடுத்ததா சென்னை தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு ஜனவரி 11, 13, 18 ஆகிய தேதிகளில் சிறப்பு ட்ரெயினான 06103 இயக்கப்படும். இது தாம்பரத்திலிருந்து முதல் நாள் காலை 5 மணிக்கு புறப்படும். மறுநாள் காலை 5:15 மணிக்கு ராமநாதபுரம் போகும். அடுத்ததா சென்னை தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலிக்கு ஜனவரி 13, 20, 27 ஆகிய தேதிகளில் சிறப்பு ட்ரெயினான 06091 இயக்கப்படும்.
இது தாம்பரத்திலிருந்து பிற்பகல் 2:30 மணிக்கு கிளம்பும். மறுநாள் காலை திருநெல்வேலிக்கு 4:55 மணிக்கு போகும். அடுத்ததா சென்னை சென்ட்ரல்லேருந்து நாகர்கோவிலுக்கு ஜனவரி 12, 19 ஆகிய தேதிகளில் சிறப்பு ட்ரெயினான 0608 இயக்கப்படும். சென்ட்ரல்லேருந்து இரவு 11:30 மணிக்கு புறப்படுற இந்த ட்ரெயின் மறுநாள் பகல் 1 மணிக்கு நாகர்கோவில் போயிடும். ஸோ இதுதான் பொங்கலுக்கான சிறப்பு பேருந்துகள் மற்றும் ரயில்கள். ஸோ இதை திட்டமிட்டு பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.